வந்து எல்லார் கூடவும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்றாரு. காவேரி வந்து நான் பில் குடுக்க போறாங்க. உடனே விஜய் வந்து "என்னங்க மிஸ் இப்படி பண்றீங்க?" அப்படின்னோனே, "இதில என்ன சார் இருக்கு? எப்பவுமே நீங்க தான் குடுக்கணுமா?" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க மிஸ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது என்னோட ட்ரீட்டு. என் குழந்தைக்காக நீங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. நான் குடுக்கக்கூடாதா?" அப்படின்னோனே, "சரி ஓகே உங்களோட ட்ரீட்டா? சரிங்க சார் குடுங்கன்னு." "ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற?" அப்படின்றாங்க. நம்ம சாரதாவும், அம்மா எப்பவுமே அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணோம்." அப்படி சொல்லிட்டு காவேரி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வீட்ல காவேரியும் வந்து சாரதாவும் விட்டுட்டு வந்து விஜய் வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து பர்ட்டிகுலராக வந்து காவேரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாரு. அதனால் காவேரியும் ஓகே ஓகே சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இங்கே காவேரி ரொம்ப சந்தோஷமாக விஜயை வந்து வழி அனுப்புறதை பார்க்குறாங்க சாரதா. சாரதாக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி கேட்டு வந்து போயிட்டாராடி அப்படின்னா கிளம்பிட்டாருமா அப்படின்றாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி பெரிய விஷயம் இல்லை காவேரி, எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருந்தோம்ல அப்படின்னோடனே, சந்தோஷமாக தான் இருந்தோம், நம்ம சந்தோஷமாக இருந்தோம் இல்லையோ, வந்து அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படின்னோடனே, ஆமாடி அவள் சந்தோஷத்துக்கு காரணமே நீ தானே, நீ இந்த அளவு வந்து அவள் மேலே பாசத்தை காட்டலைன்னா அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாளா? எப்படி தெரியுமா தம்பி பயந்தார் விஜய் தம்பி, நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன்டி. எல்லாரும் அம்மா கூட வந்திருப்பாங்களே, இவன் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுவாளேன்னு. நேற்று நீ சொன்னல குழந்தை கூட நான் வந்து கலந்துக்க போகிறேன்னு, நான் கூட ஏதோ வந்து கலந்துப்பேன், ஒன்றும் அந்த அளவுலாம் இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா குழந்தைய அந்த அளவு நீ புரிஞ்சு வச்சிருக்கேடி. அவள் சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் தங்க மாதிரி நீ சொன்னியேடி. என்னால் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல காவேரி அப்படின்னோடனே, இதில் என்னம்மா இருக்குது, அவள் என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவாம்மா, வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லுவாள். அப்போ சில கேட்ட விஷயங்களை வச்சு தான் நான் அதில் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தான்டி, இருந்தாலும் அந்தளவு வந்து யாரும் புரிஞ்சு வச்சுக்க முடியாது இல்லடி அப்படின்னோடனே, சரிம்மா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. சரி டைம் ஆகிடுச்சு படுக்கலாமா காவேரி அப்படின்றாங்க. என்னம்மா நெலிஞ்சு ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது. இல்லைடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன்டி, மனசில் இருக்கிறத அப்படியே வச்சுக்க முடியல காவேரி, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டணும்னு தோணுது. சரிம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்க வேணாம், சரி என்ன விஷயம் கேளு பார்க்கலாம் அப்படின்னோடனே, நீ கோச்சிக்க கூடாது அப்படின்றாங்க. நான் கோச்சிக்காத அளவுக்கு என்ன கேட்க முடியுமோ அதை கேளு அப்படின்னோடனே, நான் என்னடி பண்ணுறது, என் மனசில் தோணுது கேட்கணும்னு தோணுது, இப்போ என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, என்னதாம்மா நீ கேட்கணும்? இல்லை காவேரி குழந்தையோட இந்த அளவு வந்து பாசமாக இருக்க, குழந்தையோட உன்னோட குழந்தைய ஏற்றுக்கினேன், ஏன் அந்த குழந்தைக்கு பாதி அம்மா நான், டீச்சர்னா பாதி அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லடி, குழந்தை காலம் ஃபுல்லாக வந்து நல்லா இருக்கணும், உனக்கு என்ன இருக்கா காவேரி அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி கேட்குற, என்ன இருக்கிறதால தான் குழந்தைக்கிட்ட அப்படி பாசமாக பழக, சரிடி நீ பாசமாக பழகிற, அம்மான்ற பாசத்தை குழந்தைக்கு கொடுக்குற, அந்த பாசம் காலம் ஃபுல்லாக கிடைக்கணும்னு குழந்தை எங்கும் இல்லடி அதுக்கு அப்படின்றாங்க. இல்லை காவேரி அது வந்து நீ என்ன சொல்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா, விஜய்க்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும், அதெல்லாம் சொல்ல வர, அது வந்து நீ இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாருமா ஏற்கனவே சொல்லதான் இப்போவும் சொல்கிறேன், விஜய்க்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு நான் அம்மாவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவள் பாவம் தான், வேறு என்ன காரணமும் கிடையாது. சரி காவேரி நீ சொல்கிறதே ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் விஜய் தம்பி கூட யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, நீ கூட யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்போ குழந்தையோட நிலமை என்னம்மா நீ பேசுகிற, குழந்தையோட நிலமை என்ன ஆகும்? இங்கே பாரு காவேரி, ஒரு வேளை அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய அவள் பெரிய விஷயமா நினைப்பாளா, இல்லை இந்த குழந்தைய அவள் பெரிய விஷயமா நினைப்பாளா? என்னம்மா உளர்ற, அது அவர் பார்த்துப்பாருமா, அது எப்படி பார்த்துப்பாரு, நீயே சொல்லு, குழந்தை கஷ்டப்பட மாட்டாளா? இங்கே பார் சித்தி கொடுமை இப்போலேருந்து எப்போ வேணும் இருக்குடி, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் சித்தி கொடுமை இருக்க தான் செய்யுது, அது ஒன்றுமே பண்ண முடியாது காவேரி, அந்த குழந்தை அந்த தானே நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா காவேரி, இதுவே நீயே அம்மாவாக இருந்தால் குழந்தை நல்லா பார்த்துப்பல காவேரி, அதுக்கு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருமா நான் சொல்கிறது கேளு காவேரி, கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேளு காவேரி, அந்த குழந்தை நல்லா இருக்கணும், காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சேன்னா அந்த குழந்தைக்கு நீ அம்மா பார்க்கணும் காவேரின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.